இப்போ வாய்ஸ் செக் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ரொம்ப ஹைட்டாக இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்படியே பேசிக்கலாம். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதற்கான விடைத்தாள் கலந்துரையாடல் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டாஸ்க் முடிச்சுட்டு வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸை வந்து நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக உழைச்சி படித்து பாஸ் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகளை மேற்கொண்டு அதை நம்ம முடிச்சிருப்போம். இன்றைக்கி அந்த ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்த டாஸ்க்காக இந்த ஆப்ஷனல் மெயின்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ அதற்காக தான் இப்போ நம்ம உடனே அந்த டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி, பர்டிகுலராக இந்த டெஸ்ட் யாருக்கு அப்படின்னா ரொம்ப பேசிக்காக இருக்கிறவங்களுக்காக கிடையாது. இந்த வருஷம் மெயின்ஸ் கொடுக்கக்கூடிய அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் இது நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேசிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பேசிக் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சிலபஸ் அப்படின்னு நம்மளால் சுருக்க முடியாது. ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. ரொம்ப பெருசு அப்படின்றதால இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கிறது, செகண்ட் பேப்பரை வந்து ரிவிஷன் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க படித்து எழுத முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது இப்போ ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் ஆல்ரெடி 2 டைம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எனக்கு இருக்குது. நான் திருப்பி இதை வந்து இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் இது. ஸோ அந்த வகையில் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து கொஞ்சம் ஹார்ட் கண்டென்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே கேள்விகளுக்கு வந்து பயப்படவே கூடாது. சரி, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் இப்படி வரும், அப்படி வரும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படக்கூடாது. ஸோ ப்ரிலிம்ஸ் கூட நீங்கள் பயப்படலாம் சம்டைம் வந்து இப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பயத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த 4 ஆப்ஷன் தான் உங்களை உருவாக்குமே தவிர்த்து கேள்விகள் உங்களை உருவாக்காது. இங்கே வந்து உங்களுக்கு கேள்வி மட்டும்தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதை நீங்க தான் உருவாக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விடைகளை நீங்க தான் உருவாக்கணும். அங்கே விடை இருக்கும், இங்கே விடையை நீங்க உருவாக்கணும். விடை இருக்கிற இடத்துல நீங்க போய் புள்ளி வைக்கிறது, மார்க் பண்றது கூட ஈஸி. ஆனா வந்து விடை இல்லாத இடத்துல ஒரு விடை எழுதுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் வரும், 2 பாயிண்ட் வரும். அதுக்கு மேல அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ இந்த மெயின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். சரி, ஓகே. பட் இருந்தாலும் இந்த டாஸ்க் அப்படின்றது உங்களை வந்து சர்வீஸ் கொண்டு போய் உட்கார வைக்கிற ஒரு ஸ்டேஜ் இது வந்து. சரிங்களா? ரொம்ப மெச்சூரா பிஹேவ் பண்ற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து இந்த போஸ்ட் கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வச்சு எடுத்தாலும் கூட இந்த மெயின்ஸ் தான் டிசைட் பண்ணும். அவர் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்க்கு ஒரு விதமான ஒரு பேட்டர்ன், ஒரு விதமான ஒரு ஆன்சர் ரைட்டிங் இருக்கு. ஆப்ஷனுக்கு ஒரு விதமான ஒரு பேட்டர்ன், ஒரு விதமான ஆன்சர் ரைட்டிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ஷனுக்கான ஆன்சர் ரைட்டிங் பற்றி மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்றதால. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? 8 கொஸ்டின்னா உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கும். நீங்க 5 எழுதுனா போதும். 5 எழுதுனா போதும். ஒரு கொஸ்டினுடைய மார்க் எவ்வளோன்னு கேட்டீங்க அப்படின்னா 50 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின். அப்போ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க். நான் சொல்றது ஒரு பேப்பர் 1 வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பேப்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 50 மார்க்கு, மொத்தம் 5 கொஸ்டின் எழுத போறோம். 5 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
250 மார்க்கு. ஸோ அப்போ டைமிங் எவ்வளோ, என்ன நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 3 ஹவர்ஸ். இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து 5 கொஸ்டின் எழுதணும். சரி, ரைட், ஓகே சார். இந்த 50 மார்க் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. 2 பார்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு 2 பார்ட். இந்த செக்ஷன் ஏ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் ஏல வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு ஒரு 4 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 4 கொஸ்டின், 5, 6, 7, 8. சரிங்களா? சரி, இதுல எப்படி கொஸ்டின் 50 மார்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டின் கொடுத்து 50 மார்க் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள 5 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். 5 into 10 is equal to 50. 5 10 மார்க் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு 2 15 மார்க், ஒரு 20 மார்க் இருக்கும். which means அதாவது பாத்தீங்க அப்படின்னா 15 plus 15 plus 20 50 மார்க். இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 15 plus 15 plus 20 பேட்டர்ன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ 5வது கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5வது கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா மொத்தம் 5 கொஸ்டின் இருக்கும். இந்த 5 கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 மார்க் கொஸ்டின். 5 10 50. மற்ற மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி 15 plus 15 plus 20 அந்த பேட்டர்ன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது 15 மார்க் 2, ஒரு 20 மார்க் இருக்கும். முதல் கொஸ்டின் 5வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 10 மார்க் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன். சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 கொஸ்டின் பேப்பர், 8 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் நமக்கு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சாய்ஸஸ்லயுமே ஒரு கட்டாயம் இருக்கு, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன சார் கட்டாயம் அப்படின்னா, கேள்வி எண் 1 மற்றும் கேள்வி எண் 5 இந்த ரெண்டுமே கட்டாயமா நீங்க எழுதி ஆகணும். சரிங்களா? இந்த 5 கேள்வியில, சரிங்களா, இந்த 5 கேள்வியில 1,5 சரிங்களா கட்டாய வினாவா நீங்க எழுதணும். சரி சார், இப்போ 5ல 2 கம்பல்சரி ஆக்கிட்டோம். மிச்சம் உங்களுக்கு எத்தனை இருக்கு, இன்னும் 3 விதமான கேள்விகள் நீங்க எழுதணும். இந்த 3 கேள்வி எப்படி எழுதலாம் அப்படின்னா, மேல இருக்கிற இந்த 3ல இருந்து எய்தர் 1 or 2 நீங்க எழுதலாம், இல்ல இந்த 3ல இருந்து எய்தர் 1 or 2 எழுதலாம். பட் ஆனா ஏதாவது ஒரு பகுதியில ஒரு கேள்வி நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த 3 கேள்வியுமே சார் நான் செக்ஷன் ஏல 2 3 4 அப்படி எழுதிக்கலாமா அப்படின்னா அப்படி எழுதக்கூடாது. சரிங்களா? செக்ஷன் பில கண்டிப்பா நீங்க ஒரு பார்ட்டோ, செக்ஷன் ஏல கண்டிப்பா ஒரு கொஸ்டினும் நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படின்றது இதோடைய முறை. சரிங்களா? ஸோ அப்போ 1 5 கட்டாய வினால உங்களுக்கு 2 கேள்வி வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறதுல செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இதுல எய்தர் 1 or 2 எழுதிதான் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு செக்ஷன் ஏல வந்து நீங்க ஒரு 2 கேள்வி எழுதுறீங்க அப்படின்னா செக்ஷன் பில ஒரு 2 கேள்வி நீங்க எழுதலாம். சரிங்களா? செக்ஷன் ஏல ஒரு 2 கேள்வி எழுதுறீங்க அப்படின்னா செக்ஷன் பில நீங்க ஒரு கேள்வி எழுதிதான் ஆகணும். செக்ஷன் பில 2 கேள்வி எழுதுறீங்க அப்படின்னா செக்ஷன் ஏல ஒரு கேள்வி எழுதிதான் ஆகணும். இப்படிதான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆப்ஷன் இது வந்து தமிழ் விருப்ப பாடத்திற்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா தமிழ் விருப்ப பாடத்திற்கு மட்டும் கிடையாது, எல்லா விருப்ப பாடமும் இப்படிதான் அமைஞ்சிருக்கும். 8 கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க, அதுல 5 கொஸ்டின் எழுதணும். 1 5 ரொம்ப கம்பல்சரியான கொஸ்டின். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் கேள்விகளா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க எவ்வளவு மதிப்பெண் நீங்க எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் எத்தனை 5 மார்க் கேள்வி எழுத போறீங்க அப்படின்னா 5 10 மார்க், சரி மொத்தம் எத்தனை கேள்வி எழுத போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் நீங்க 10 மார்க் கேள்வி மட்டும் 10 மார்க் கேள்வி மட்டும் மொத்தம் 10 கொஸ்டின் எழுத போறீங்க. அது எவ்வளவு மார்க், 100 மார்க் உங்களுக்கு வந்துருது. சரிங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியில ஒரு 5 கொஸ்டின், செகண்ட் கேள்வியில ஒரு 5 கொஸ்டின். சரிங்களா? ரெண்டையும் 5 கொஸ்டினும் 10 கொஸ்டின் எழுத போறீங்க. இப்போ அதே மாதிரி எத்தனை 15 மார்க் எழுத போறீங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மிச்சம் இருக்கிற 3 கேள்வி எழுதணும். 3 கேள்வியுமே என்ன பேட்டர்ன்ல இருக்கும், 15 plus 15 plus 15 20 பேட்டர்ன்ல இருக்கும். 15 plus 15 plus 15 20 பேட்டர்ன்ல நீங்க 3 கொஸ்டின் எழுதுவீங்க. அப்படின்னா மொத்தம் 6 15 மார்க் எழுதுவீங்க, 3 20 மார்க் எழுதுவீங்க. 6 15 மார்க் எழுதுவீங்க, 3 20 மார்க் எழுதுவீங்க. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
இப்படி வச்சுக்கலாம். மொத்தம் 10 மார்க் கேள்வி 100 மார்க். 6 15 மார்க் கேள்வி 90 மார்க் பிளஸ் 3 20 மதிப்பெண் கேள்வி 60 மார்க். மொத்தம் 250 மதிப்பெண்கள் எழுதுவீங்க. சரிங்களா? அப்ப பாருங்களேன், உங்களுக்கு எந்த கேள்வியுடைய வேல்யூ அதிகமா இருக்கு, எந்த கேள்வியுடைய மதிப்பெண் கூட்டங்கள் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 மார்க் கேள்வி தான். அப்ப சின்ன கேள்விக்கு இது நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பட் ஆனா இந்த அளவுக்கு நீங்க மெனக்கெடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மார்க் கேள்விக்கு வந்து நீங்க போட முடியாது. ஏன் போட முடியாது அப்படின்னா 10 மார்க் கேள்வி வந்து ஒரு கம்பல்சரி பேப்பராகவும் இருக்கு. கட்டாய வினாவும் இந்த 100 மார்க் இருக்கிறதால நீங்க ரொம்ப அதிகமான ஒரு அழுத்தங்களை இந்த 10 மார்க் கேள்விக்கே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் கேள்விக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இப்ப 20 மார்க் கேள்வி கூட உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கு. நீங்க எந்த கேள்வினாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 3 பேட்டர்னுக்குள்ள 15+15+20 கூட நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த கேள்வியை நீங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த 10 மார்க் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இப்ப 100 மார்க்ன்றது நீங்க எப்படினாலும் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் நீங்க வந்துடுறீங்க. சரிங்களா? அப்போ எதுக்கு முதல் ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த 100 மதிப்பெண்ணுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? அந்த 100 மதிப்பெண்ணுக்கு தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 15 மார்க் கேள்விக்கும் அதுக்கப்புறம் நீங்க 20 மார்க் கேள்விக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். இது ஜெனரல் ஒரு ஒப்பீனியன். இப்ப ரெண்டாவது எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும், எத்தனை கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டினுக்கு எவ்வளவு மார்க், எப்படிலாம் வந்து எந்தெந்த ஸ்ட்ரக்சர் கேரக்டர்ல எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 10 மார்க் கேள்வி இருக்கு, 15 மார்க் கேள்வி இருக்கு, 20 மார்க் கேள்வி இருக்கு. அப்ராக்சிமேட்டா எவ்வளவு சார் பக்கம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய எழுத்தை பொறுத்து. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் விருப்ப பாடத்துடைய எழுத்து முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெருசாவே எழுதி பழகும். சரிங்களா? ஏன் சார் கண்டென்ட்டுக்காகன்னு சொல்ல வரல. நீங்க பெருசா எழுதுறது எல்லாருக்கும் அழகா தெரியப்படும். திருத்தருங்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல மன எண்ணத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் எழுத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிதா எழுத ட்ரை பண்ணுங்க எல்லாருமே. சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10 மார்க் கேள்விக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 இருந்து 2 பக்கம். சரிங்களா? உங்களுக்கு மொத்தம் கொடுத்துருக்கிற பக்கம் 2 பக்கம் தான் கொடுத்துருப்பாங்க 10 மார்க் கேள்விக்கு. நீங்க 1.5 எழுதினாலே போதுமானது. 2 கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கூட தேவையில்லை. இந்த 1.5 போதுமானது. சரி சார், இப்போ இந்த 15 மார்க் கேள்விக்கு எவ்வளவு பக்கம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் ஷீட்ல பாதி அப்படின்றது 50 வேர்ட்ஸ், 50 வார்த்தை, 50 வார்த்தைன்னு எடுத்தோம். சரி, 50 சொற்கள் அப்படின்னு அர்த்தம். வார்த்தையில 50 சொற்கள். இப்ப எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்பாங்க? 150 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்க அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 50, செகண்ட் ஒரு 50 அப்படின்னா அடுத்த ஒரு பக்கத்தை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது ஒரு 50. அப்ப இதுதான் உங்களுக்கு 150 வார்த்தைகள், 150 சொற்கள் அப்படின்றது. அந்த 150 சொற்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் 1.5 பக்கம் கொடுத்தேன். அப்ப இதுவே 200 அப்படின்னு கேட்கும்போது நீங்க எங்க போகலாம்? அடுத்த ஒரு பக்கம். அப்ப நீங்க 2 பக்கத்துல இருந்து 2.5 பக்கம் வரைக்கும் எழுதலாம். எந்த கேள்விக்கு கேட்டீங்கன்னா 90 மார்க்கு, அதாவது சாரி 15 மார்க் கேள்வி, 15 மதிப்பெண் கேள்விகளுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 250 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்கன்னு கேட்கும்போது 2.5 பக்கத்துல இருந்து 3 பக்கம் எழுதலாம். சரிங்களா? ஆனா உங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 15 மார்க் கேள்விக்கு 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. சாரி 10 மார்க் கேள்விக்கு 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க. 15 மதிப்பெண் வினாக்களுக்கு 3 பக்கம் கொடுத்துருப்பாங்க. 20 மதிப்பெண் வினாக்களுக்கு 4 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் ஒரு அமைப்பு இருக்கும். கேள்வியோட அமைப்புகள் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நீங்க 1.5 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 1/2 பக்கத்தை நீங்க வந்து எப்பயுமே அடிச்சிடணும். அதே மாதிரி எப்பயுமே 4 பக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4வது பக்கத்தை நீங்க அடிச்சிடணும். ஒரு கோடு போட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 3 பக்க கேள்விகள்ல எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு பக்கம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க எழுதலை அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா இப்படி அடிச்சிடணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கேள்வி நீங்க அட்டன் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு புக்லெட் ஆஸ்பெக்ட்ல இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு 2 பக்கம் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு 2 பக்கம் இருக்கும். அடுத்து ஒரு 15 மார்க் கேள்வி இருக்கும், ஒரு 3 பக்கம் இருக்கும். இப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு கேள்வி அட்டன் பண்ணல அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? கோடு போட்டு ஸ்டாப் பண்ணி நான் எழுதலை அப்படின்ற மாதிரி காமிச்சிடணும். அது வந்து கடைசியா இறுதியா பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எழுத போறேன்னு சூஸ் பண்ணி அடிச்சிருவாங்க.
பட் உள்ள எழுதும்போது பாயிண்ட் வராதுன்னு வேற கேள்வி எழுத போவாங்க. அப்போ அதை பத்தி அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எழுதிடணும், கடைசியா வந்து என்ன பண்ணீங்கன்னா அதை அடிச்சிடணும். அப்படி அடிக்கல அப்படின்னா அதை வந்து நீங்க அட்டன் பண்றதா கணக்கா எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணா எப்பயுமே எந்த பக்கம் நீங்க எழுதலையோ இல்லை எந்த கேள்விகள் எழுதலையோ அதை நீங்க ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். சரி, ரெண்டாவது, நீங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி சரிங்களா, நீங்க எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியோட வெப்சைட் போங்க. யூபிஎஸ்சியோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் த கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சில ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா காமனா கேண்டிடேட்ஸ்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் ஒரு பேப்பர்ல எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 50 மதிப்பெண் எழுதியிருக்கேன் சார். இப்போ ஒரு கேள்விக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் எழுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மதிப்பெண் வினாக்களுக்கு நான் ஒரு 7 நிமிஷம் ஒதுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் 50 வகுப்பில் போட்டு இதுக்கு ஒரு 2.5 நிமிஷம், இதுக்கு ஒரு 2.5 நிமிஷம், இதுக்கு ஒரு 2.5 நிமிஷம், 7 நிமிஷம் சரியா போச்சு அப்படின்னு பக்கத்தில் என்ன பண்ணிடுவாங்க, நிமிஷத்தை எழுதி வைப்பாங்க, டைமிங் எழுதி வைப்பாங்க. 10:30 ஆயிடுச்சு, 10:30 ஸ்டார்ட் பண்றோம், இப்போ நம்ம 11க்கு முடிக்க போறோம் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி சிம்பிள் போடுறது, ஸ்டார் மார்க் போடுறது, சில விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது, எதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத யூபிஎஸ்சியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியோட வெப்சைட் போயிட்டு காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க பார்த்துக்கலாம் என்னென்ன தப்புகள் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்து ஒரு இடத்துல பென்சில் எழுதுறது, ஒரு இடத்துல பேனால் எழுதுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கும். நீங்க வந்து ஒரு டயக்ராம் வரையலாம், ரொம்ப அழகா சுட்டி காமிக்கலாம். ஆனா அதுக்காக நிறைய இடங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட் நீங்க சொருகி அந்த அவங்களையும் வெறுப்படுத்தக்கூடாது, நீங்க அந்த விதிமுறைகளையும் தாண்டி போயிடக்கூடாது சரிங்களா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்மளுடைய பேப்பருக்குள்ள வரலாம். என்ன பேப்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கேட்கப்பட்ட டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் நீங்க 5 10 மதிப்பெண்கள் வினாக்கள் எழுதுவீங்க. அதே மாதிரி 4 15 மதிப்பெண் வினா எழுதுவீங்க, 2 20 மதிப்பெண் வினா எழுதுவீங்க. மொத்தம் உங்களுக்கு 150 மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. 150 மதிப்பெண். இது 150 மதிப்பெண்ணுக்கு நீங்க எழுதுவீங்க. ஆனா என்னென்ன உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு 6 15 மதிப்பெண் கொடுத்து 4 எழுதுவீங்க, 3 20 மதிப்பெண் கொடுத்து 2 எழுதுவீங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதோட சாய்ஸஸ் இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்களுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா திறனாய்வு. இதுக்கு முன்னாடி என்னென்ன சிலபஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருக்குறள்ல ஒரு 5 அதிகாரம், குற்றம் கடிதல், இறைமாட்சி, கேள்வி சரிங்களா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அதிகாரமும், பல வகை இலக்கிய உத்திகள், திறனாய்வு, ஒப்பிலக்கியம் அப்படின்றதும் இந்த பாடத்துடைய முதல் டெஸ்டுடைய பாடம் சரிங்களா. அங்கிருந்து தான் நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கேள்விகள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இந்த டெஸ்ட் பேப்பருடைய கரெக்ஷனை வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள நான் முடிச்சு இந்த வித்தின் 7 டேஸ்க்குள்ள அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான வியூஸ் வந்துடும். இன்னைக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஒரு ஆன்சர் மாடல் டிஸ்கஷன் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஆன்சர்ஸ் எழுதணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் கேள்வியில நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சார் நான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா, ஒரு முன்னுரை எழுதணுமா, கன்க்ளூஷன் ஒரு முடிவுரை எழுதணுமா, இப்படிலாம் சொல்றாங்க சரிங்களா. அதே மாதிரி எந்த இடங்கள்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழை தவிர வேற எதுவுமே எழுதக்கூடாது. சில இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அந்த டெஸ்ட் எழுதும் போது முதல்ல. அதையும் நீங்க எப்பயுமே கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. சரி, இப்போ எப்பயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் எழுதணும். எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னுரை, எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் முடிவுரை தேவை அப்படின்றது நீங்க கேள்விக்கு ஏத்தாப்புல முடிவு எடுத்துக்கிறதா. ஆனா எல்லா கேள்விக்கும் முன்னுரை அவசியமானு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாது சரிங்களா. சில கேள்விக்கு இப்போ உதாரணத்துக்கு திறனாய்வின் பயன்கள்னு முதல்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். திறனாய்வின் பயன்களுக்கு நீங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னுரை எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது திறனாய்வினா என்னன்னு கூட ஒரு வார்த்தை வேணா சொல்லலாமே தவிர்த்து நீங்க டைரக்டா பயன்களுக்குள்ள போறதுதான் நல்ல விஷயம் சரிங்களா. அது மாதிரி எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து முன்னுரை வேணும் அப்படின்றதுமே நீங்க எடுத்துக்கிற சூஸ் பண்ற கேள்விகளை பொறுத்து சரிங்களா. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திறனாய்வுக்கு இந்த திறனாய்வுனா என்னன்னு கொடுத்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல, ஓகே சரிங்களா. ஆனா நான் சொன்ன மாதிரி உங்க லிமிட்டை தாண்டக்கூடாது. அது ஒரு 1.5 பக்கம் எழுதியிருக்கோம், அந்த 1.5 பக்கத்துக்குள்ள ஒரு சில கண்டென்ட் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. சார் அதுக்காக 1.5 பக்கம் கரெக்டா எழுதணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 10 பாயிண்ட் தான் எழுத முடியும்.
மொத்தமே 10 பாயிண்ட் தான் எழுத முடியுன்ற பட்சத்துல நீங்க ஒரு 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 பக்கம் எழுதி மேல 2வது பக்கத்துல கொஞ்சம் தான் சார் வருது எனக்கு அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. சில நேரங்கள்ல ஒரு கேள்வி ஒரு பக்கத்தோட கூட முடியும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி சில கேள்விகளும் இருக்கு. அதனால வந்து சார் என்னால அ ம 1 1/2 பக்கம் எழுத முடியலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா, கேள்வி உங்ககிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நல்லா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். 150 சொற்களுக்கு மிகாமல் தான் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்விய வந்து நல்லா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். 150 சொற்களுக்கு மிகாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 150 வார்த்தைக்கு தாண்டி எழுதக்கூடாது. அதுக்குள்ள நீங்க எழுதலாம். சரிங்களா? அதுக்குள்ள நீங்க 120 வேர்ட்ஸ்ல எழுதலாம், 130 வேர்ட்ஸ்ல எழுதலாம், 150 வேர்ட்ஸ்ல எழுதலாம். அதை தாண்டி எழுதக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய விதிமுறை. சரிங்களா? ஸோ அப்போ சார் 1.5 பக்கம் கம்பல்சரி எழுதுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படியும் தேவை கிடையாது. ஆனா, ஒரு கேள்விக்கான விடை நிறைவா இருக்கணும். நிறைவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ஆனா, அதிகபட்சமான 99% ஒரு கொஸ்டினுக்கு எப்பயுமே ஒரு பக்கம் தாண்டிடும். ஒரு 10 மார்க் மதிப்பெண்ணுக்கு ஒரு பக்கம் தாண்டுற அளவுக்கு தான் கேள்விகள் அமைஞ்சிருக்கும். அப்படிதான் எழுதவும் முடியும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம முதல் கேள்விக்குள்ள போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திறனாய்வின் பயன்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. சார் அது என்ன சார் திறனாய்வின் பயன்கள்? இதுக்கு என்ன சார் ஆன்சர் எழுதுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலா திறனாய்வுனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நான் பல டைம் கிளாஸ்லயும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி நான் பல டைம் சொல்லியிருக்கேன். திறனாய்வு அப்படின்றது ஒரு விமர்சனம். ஒரு புத்தகத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான், ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திறனாய்வுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பொன்னியின் செல்வன்ற ஒரு புத்தகத்தை வந்து நீங்க வந்து திறனாய்வு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. திறனாய்வு என்ன அர்த்தம்? ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு நீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க. ரிவ்யூ தான் திறனாய்வு அப்படின்னு அர்த்தம். இந்த ரிவ்யூ பண்றதுக்கு நிறைய தகுதிக்கு வேணும். அதுக்கு பேர் திறனாய்வாளரின் தகுதின்னு பேர். அது இன்னொரு பார்ட். இப்ப இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, திறனாய்வின் பயன். ஒரு புத்தகத்தை நீங்க திறனாய்வு செய்யறது மூலமா என்னெல்லாம் பயன் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சமூக சூழலை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்கள் என்ன, இலக்கண பிழை, இலக்கிய பிழை என்னன்றதை கத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ரிவ்யூ தான் கொடுக்குறீங்க. அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். 2வது, இப்ப அந்த புத்தகத்துல புதுசா ஒரு விதமான ஒரு கதாபாத்திரம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இப்போ உதாரணத்துக்கு சினிமால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஆந்தாலஜி மூவிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா 4, 5 கதைகள் வந்து ஒரே இடத்துல இணையும். ஒரே படத்துக்குள்ள 4 கதைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. ஸோ அது மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு இலக்கியத்தை இதில் பயன்படுத்தியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதையும் இந்த திறனாய் மூலமா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த அந்த இந்த திறனாய் மூலமா யார் படைச்சிருக்காரோ படைப்பாளியுடைய தன்மை என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும். அவருடைய மனநிலை என்ன அப்படின்றத கத்துக்க முடியும். உதாரணத்துக்கு அது ஆசிரியர் குறிப்புன்னு எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? இப்ப திறனாய்வு பண்றது மூலமா அதுல வந்து இந்த படைப்பாளி, அதாவது ஆசிரியர் பயன்படுத்திய உத்திகள் என்ன? படிமம் பயன்படுத்தியிருக்காரா, தொன்மம் பயன்படுத்தியிருக்காரா, இருண்மை பயன்படுத்தியிருக்காரா, என்ன மாதிரி உத்திகள் அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதை கத்துக்க முடியும். உள்ளுரை பயன்படுத்தியிருக்காரா, இறைச்சி பயன்படுத்தியிருக்காரா அப்படின்றதை கத்துக்க முடியும். அந்த மாதிரி வந்து உத்திகளை கத்துக்க முடியும், வரலாறுகளை தெரிஞ்சுக்க முடியும், கொள்கைகள் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதனால முடிந்த வரைக்கும் பிழைகள் இல்லாமல் எழுத பழகுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் நான் உங்களுக்கு மாடல் ஆன்சர் கொடுக்கும்போது இந்த மாதிரி 6 மார்க் போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்க 1, 2, 3 அந்த மாதிரி கூட எழுதுங்க. பாயிண்ட் எழுத முடியல அப்படின்னா அதை பேராவா எழுதி கூட இது பண்ணுங்க. புல்லட்டின் பாயிண்ட் சம்டைம் யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் ஆன்சருக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். சரி, ரைட். செகண்ட் கேள்வி போலாமா? இதெல்லாம் 10 மார்க் கேள்விங்க. சரி, ஒட்டுருவகம். ஒட்டுருவகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப குறியீடும் ஒட்டுருவகம் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. குறியீடுன்னா என்னது? சிம்பிள்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கினி குஞ்சுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு வீரமான ஆட்களை குறிக்கக்கூடியது. வெள்ளை புறா அப்படின்றது ஒரு சமாதான குறியீடு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறியீடு அப்படின்றது ஏதோ ஒரு பறவையோ இல்ல ஏதோ ஒரு பொருளையோ இந்த மாதிரி வந்து குறிச்சுக்க. இப்ப சிவப்பு இலக்கு அப்படின்னால ஒரு அபாய குறியீடை குறிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரற்ற பொருளா இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கவிஞர் பயன்படுத்தி இருப்பார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிவப்பு இலக்கு இந்த புத்தகம் அவர் சாலையில் செல்லும் பொழுது இடது பக்கத்தில் சிவப்பு விளக்கு அபாயக்குறி என்று எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த சீன் வந்து அவருக்கு ஒரு டேஞ்சர் ஷோ நடக்க போகுது, டேஞ்சர் விஷயம் நடக்க போகுது அப்படின்றத முன்னக்கூடியே சொல்றது. இது வந்து ஒரு குறியீடு. சரிங்களா? இப்ப இந்த குறியீடு அப்படின்றது ஒட்டுருவதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 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 ஊமைய சொல்லி காமிக்கிறதுக்காக பொருட்களை பயன்படுத்தினா அது குறியீடு. பொருட்களை பயன்படுத்தாம கதை மாந்தர்களை பயன்படுத்தினாலோ, சரிங்களா, இது வந்து அதிகபட்சமா கதைக்குள்ள வரும். இந்த ஒட்டு உருவகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா
கதைக்குள்ள வரக்கூடிய ஒரு கதை நிகழ்வையோ இல்ல ஒரு கதை மாந்தர்களையோ குறியீடா பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஒட்டுருவகம். இப்போ உதாரணத்துக்கு ராமன் வந்தான், சகுனி வந்தான். இப்போ வந்து பாருங்களேன், இப்போ சிவப்பு விளக்குன்றது உயிரற்ற பொருள், ஒரு கதை மாந்தரையே அங்க மென்ஷன் பண்ணல, சரிங்களா? ஆனா பாருங்க, ராமன்றது ஒரு ஆளு, சகுனின்றது ஒரு ஆளு. தருமன் வந்தான், நல்லவன் ஒருத்தன் வந்திருக்கான், தர்மம் பண்ணக்கூடிய ஒருத்தன் வந்திருக்கான். சகுனி ஒருத்தன் வந்தானா சூழ்ச்சி உருவாக்கக்கூடிய ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை மாந்தரையோ இல்ல ஒரு கதை நிகழ்வுகளையோ குறியீடா பயன்படுத்துறதுக்கு பேர் தான் ஒட்டு உருவகம் அப்படின்னு பெயர். சரிங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ சும்மா நான் உங்களுக்கு ஒரு ரீட் மட்டும் காமிக்கிறேன். ஓமையாக விளக்கப்பெறாது உருவகப்படுத்தி விளக்கப்படுவதே ஒட்டு உருவகம். பாருங்க, ஓமை இப்ப சிவப்பு விளக்குன்றது ஒரு ஓமை. உருவகம் அப்படின்றது ஒரு கதை மாந்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கவிதை, கதை ஆகிய இலக்கிய வடிவங்களில் இடம்பெறும் கதை மாந்தர்களோ கதை நிகழ்வுகளோ வெளிப்படையாக இல்லாமல் ஒன்றன் குறியீடு போல் இருக்கும். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுருவகம். ஒரு வகை நீதியை போக்க பயன்படுத்துகிறது. பாருங்களேன், இப்ப நிறைய நீதியை அப்படின்னா கதை மாந்தர்கள் எல்லா இடத்துலயுமே வந்து பாருங்களேன், ஒரு சம் எத்திக்கல் பாயிண்ட்டையும் ஒரு இடத்துக்கு ஒரு விஷயங்களை வந்து இப்ப ராமன்றவர் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னதாகவும் அதனால அவர் நம்ம போதிக்க நீ சகுனி மாதிரி செய்யாத அப்படின்னு என்ன அர்த்தம், அவரை அறிவுறுத்துறதுக்காகவும் அவர்கிட்ட ஒரு நீதியை போதிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்ததுதான் இந்த ஒட்டுருவகம். ஸோ அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை மாந்தர்களையோ இல்ல கதை நிகழ்வுகளையோ குறியீடாக பயன்படுத்துறதுக்கு பெயர் தான் ஒட்டுருவகம். சரிங்களா? இதைத்தான் நீங்க வந்து 10 மதிப்பெண்கள் எழுதணும். இதுக்கு வந்து உதாரணங்கள் எழுதணும். அப்படின்னா தான் அந்த 10 மதிப்பெண்களுக்குள்ள அந்த விடை எழுத முடியும் உங்களால. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒப்பிலக்கியத்தின் வளர்ச்சி அப்படின்னு ஒரு கேள்வி. சார், ஒப்பிலக்கியம் எப்படி சார் வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 2 கேள்வி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒப்பிலக்கியம் வளர்ச்சி, இன்னொன்னு ஒப்பிலக்கிய அடிப்படையில் நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற ஆய்வு அப்படின்னு ஒரு கொடுத்துருப்போம். 2 கேள்வியும் இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நாட்டுப்புற ஆய்வுன்றது பார்த்துட்டீங்க அப்படின்னா 15 மதிப்பெண் கேள்வியில உங்களுக்கு நான் கேட்டிருக்கேன். இந்த 10 மதிப்பெண் கேள்வியில இப்ப நான் உங்ககிட்ட கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பிலக்கியத்தின் வளர்ச்சி அப்படின்னு நம்ம படிக்க போறோம். அதுவும் பர்டிகுலரா ஒரு வார்த்தையை கவனிக்கணும், தமிழில் ஒப்பிலக்கியத்தின் வளர்ச்சி அப்படின்னு கவனிக்கணும். சரிங்களா? கேள்விகள் 2-3 விதமா இருக்கும். மேலை நாட்டில் ஒப்பிலக்கியத்தின் வளர்ச்சி வேற, தமிழில் ஒப்பிலக்கியத்தின் வளர்ச்சி வேற. சரிங்களா? சரி, ஜென்ரலா ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போ இலக்கியங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ பிரிண்டிங் பிரஸ் அச்சகம் என்னைக்கு வந்திருக்கோ அதுக்கப்புறம் தான் இலக்கியம் வளர ஆரம்பிக்கும். அப்போ தமிழ்ல முத இலக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பிலக்கியம் எப்போ வளர்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல ஒப்பிலக்கியம் நான் சொல்லிடுறேன், அது நீங்கள் தெரியாம போயிடக்கூடாது. ஒப்பிலக்கியம் அப்படின்னா என்னன்னா ஒரு புத்தகத்தையும் இன்னொரு புத்தகத்தையும் கம்பேர் பண்றது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்பிலக்கியம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க எழுதின கம்பருடைய கம்பராமாயணத்தையும் பாரடைஸ் லாஸ்ட் அதாவது சுவர்க்கணிக்கும் சொல்லக்கூடிய ஹேமருடைய மில்டனுடைய புத்தகத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் ஒற்றுமை இருக்கு, இது எல்லாம் வேற்றுமை இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை விட இது பெஸ்ட், அதை விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. அதுல இருக்கக்கூடிய கொள்கைகள் அதுல இருக்கக்கூடிய மேற்கொண்ட முறைகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ சார் அப்போ கம்பராமாயணத்தை விட உங்களுக்கு பாரடைஸ் லாஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குமா, பாரடைஸ் லாஸ்ட்டை விட கம்பராமாயணம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முறைக்குள்ள இந்த ஒப்பிலக்கியம் வரல. இதை விட இது உயர்ந்தது, இதை விட இது உயர்ந்ததுன்னு சொல்ல வரல. ரெண்டுமே தரமானது அப்படின்னு தான் சொல்லுது. தரமானதுன்னு சொல்ல போய் தான் அதை எதுக்கு எடுத்துக்கிறாங்க, இந்த ஒப்பிலக்கியத்துக்குள்ளே ஒப்பிடுறதுக்கே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னென்னலாம் இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை இருக்கு, 2 கதைக்கும் 2 கதை ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய மனப்பாங்கு என்ன, மனநிலை என்ன இப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பிலக்கியம் அப்படின்றது. ஸோ அந்த வகையில ஒப்பிலக்கியம் இங்க எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு திருக்குறள் படிக்கணும்னு எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளே திருக்குறள் படிக்கிறோம். சில பேர் பரிமேலழகர் உரை படிப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞருடைய உரை படிப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலமன் பாப்பையாவோட உரை படிப்பாங்க. அப்போ நீங்களே 3 விதமான உரை படிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 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 திருக்குறளுக்கு ஒரு உரையாசிரியர்களே 3-4 பேர் உரையை நீங்க ரெஃபர் பண்ணும்போது அப்ப இவர் உரைக்கும் அவர் உரைக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்கல்ல. ஸோ அப்போ அந்த காலத்திலிருந்தே இந்த உரையாசிரியர்கள் ஒப்பிடும் பழக்கத்தை நார்மலாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? காலமாகவே ஒப்பிடும் பழக்கம் நம்மளோட உரையாசிரியரிடம் இருந்திருக்கு. அப்போ முதல்ல வளர்ச்சி அடைய தொடங்கிய காலமே உரையாசிரியர்கள் இருந்த காலம் தான். அவங்க எழுதப்பட்ட காலத்துல இருந்தா முதல்ல வளர ஆரம்பிக்குது. ரைட், ஓகே. 2வது எப்போ வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி. எப்போ அச்சுக்கலை உருவாகுதோ அதுக்கப்புறம் மேலை நாட்டு இலக்கியங்கள் இங்க வர ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து
இந்த சுவர்க்கு நீக்கம் அப்படின்றது கண்டிப்பா கம்பராமாயணம் மாதிரி தான் இருக்கு, அதனால அதை ஒப்பிடுறோம். சரிங்களா? ஆனா எப்படி கம்பராமாயணம் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? அதுக்கு தான் இந்த பிரிண்டிங் பிரஸ் தேவை. நிறைய மேலை நாட்டு இலக்கியங்கள் இங்க வந்து அச்சகமிட்டு அச்சு அடிக்கிறதாலையும், இங்க நிறைய பிரதிகள் வெளியே போறதாலையும் படிக்கிறதாலையும் அவங்க மூலமா இந்த கதையை நான் ஆல்ரெடி எங்கேயோ படிச்சிருக்கேனே, அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப இந்த புக் அந்த புக் கம்பேர் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ மேலை நாட்டு இலக்கியங்கள் உள்ள வந்ததாலையும், மேலை நாட்டு கல்விகள் உள்ள வந்ததாலையும், உதாரணத்துக்கு இப்ப ஆங்கில கல்வி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சென்ட்ரலைஸ்டு புக் பொதுத்தளமான புத்தகங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி கல்வி வளர்ச்சியாலையும் அச்சகத்தின் வளர்ச்சியாலையும் 2வது காலகட்டமா வளர ஆரம்பிச்சது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒப்பிலக்கிய வளர்ச்சியை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. இதுக்கும் முன்னாடி இன்னொன்று இருக்கு, நாட்டுப்புற இயலாய்வுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்த கேள்வி வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து உரையாசிரியர்கள் வளர தொடங்கினாங்க. 2வது அச்சுக்கலை வளர தொடங்கியது. 3வது மேலை நாட்டு கல்வி, மேலை நாட்டு புத்தகங்கள் வளர தொடங்கியது. அதுக்கப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு ஆசிரியர்களை கம்பேர் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு பாரதி எடுத்துட்டீங்கன்னா ஷெல்லியுடைய நிறைய இடங்களை கம்பேர் பண்ணுவாங்க. தாகூரையும் பாரதியும் கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒப்பிலக்கியமே நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கு. மேலைநாட்டு மொழிகளையும் தமிழ் மொழியோட கம்பேர் பண்றது, வடமொழியை தமிழ் மொழியோட கம்பேர் பண்றது, தமிழ் மொழிக்குள்ளேயே 2 வேறு இலக்கியங்களை கம்பேர் பண்றது அப்படின்னு இருக்குது. இப்ப தமிழ் மொழிக்குள்ளேயே 2 வேறு இலக்கியங்களை கம்பேர் பண்ணக்கூடிய ஒப்பிடக்கூடிய இந்த வகை இப்போ ஒப்பிலக்கியத்துக்கு எடுபடல், அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மொழியை வேறொரு மொழியுடன் ஒப்பிடும் இலக்கிய தன்மை மட்டுமே ஒப்பிலக்கியத்துக்கு இப்ப ஏற்பட்டதா இருக்கு. சரிங்களா? சோ அந்த வகையில பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன், செல்லப்பன், புதுமை பித்தன், கல்கி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பல மாப்பாசான், ஹேமர் இவங்களெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ 2வது அடுத்த லாஸ்ட் காலகட்டம் எப்படி வருது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அறிஞர்கள் பல அறிஞர்களுடைய கதைகளை படித்து ஒப்பிடக்கூடிய காலகட்டம் உருவாயிருச்சு. அதனாலையும் தமிழ் ஒப்பிலக்கியம் வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிலக்கியத்துக்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் நீங்க வந்து எழுத முடியும் உதாரணத்தோட. சரிங்களா? பாருங்க, அதான் இதுல கொடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமா பாருங்களேன். பேராசிரியர் வையாபுரி பிள்ளை காவிய காலம் என்னும் நூலில் கிரேக்க காவியம், காவிய கூறுகள், பண்புகள், அமைப்பு நிறைவுகள் முதலிய தமிழ் காவியங்களோடு ஒத்துள்ளன, வேறுபட்டும் உள்ளன என்று கூறியுள்ளார். இப்ப பாருங்களேன், வையாபுரி பிள்ளை என்ன சொல்றாருன்னா இந்த கிரேக்கலுடைய இலக்கியமும் ஆல்மோஸ்ட் இந்த கிரேக்க இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ஒண்ணு போல இருக்குங்க. சரிங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா கிரேக்கத்துடைய இலக்கிய பாகுபாடு, அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய மெட்டஃபர், அதாவது உவமைகள், உருவகங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில தன்மைகளோடு ஒத்து போகுது அப்படின்னு அவர் வையாபுரி பிள்ளை சொல்றாரு. சில இடங்கள்ல வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லி புத்தகம் ரிலீஸ் பண்றதாலதான் தமிழ்ல ஒரு ஒப்பிலக்கியமே வளர ஆரம்பிக்குது, ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ் ஆகுது. அது பாருங்க, வாவேஸ் ஐயரின் கம்பராமாயணா ஏ ஸ்டடி என்னும் நூலை வால்மீகியுடனும் மில்டனுடனும் ஒப்பிடுவது ஒப்பீட்டு துறைக்கு மேலும் ஒரு நல்ல உதாரணமாகும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இலக்கியத்தை நீங்க ஒப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த ஒரு லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒப்பிலக்கியம் இப்போ வளர ஆரம்பிக்கும். இப்ப தமிழ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உலக இலக்கியங்கள்ல தமிழ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல திருக்குறள் ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப திருக்குறள் மாதிரி அடுத்து கம்பராமாயணம் ஞாபகம் வரும், சிலப்பதிகாரம் ஞாபகம் வரும். இதெல்லாம் உலக இலக்கியங்கள்ல நம்மளோட தேசிய இலக்கியமே உலக இலக்கியமா மாறப்பட்ட ஒரு இலக்கிய வகை. சரிங்களா? அதான் இதுல இருக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இப்போ ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் நாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை விட நீங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெஃபர் பண்றதுக்காக கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழ் விருப்ப பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு இதுதான் பதில், இப்படிதான் பதில் எழுதணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மாடல் விடை தான் அங்க நான் கொடுத்துருக்கேன், ஒரு மாதிரி விடை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேனே தவிர்த்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு கட்டாயமா சொல்ல முடியாது. இதை விட நல்ல விதமான பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். சரிங்களா? நான் இதுல போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல உங்களுக்கு வந்து இன்னொரு தனித்துவத்தை நீங்க காட்டுன்னு விருப்பப்படும் போது இந்த கீழே இருக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? படிச்சுட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே பரவாயில்ல, இந்த ஆன்சர்ஸ் இப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக ஏன்னா தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணாலோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தகங்கள் நீங்க சூஸ் பண்ணீங்கனாலோ தேர்ந்தெடுத்தீங்கனாலோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல புத்தகங்கள் இருக்கு. தமிழ் விருப்ப பாடத்துக்கே பல புத்தகங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் தான் படிக்கணும் அப்படின்னு நம்மளால என்னைக்குமே சொல்ல முடியாது. இப்போ பள்ளி புத்தகத்துல கூட தமிழ் விருப்ப பாடங்கள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய சிறப்பு தமிழ் அப்படின்ற புத்தகத்துல இந்த திறனாய்வு டாபிக் அப்படியே இருக்கு, அதை நீங்க போய் படிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் விருப்ப பாடம் அப்படின்றது ஒரு தனித்துவமான பேப்பர் கூட. உங்களால அழகான ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஒருத்தங்களை கம்பேர் பண்ணும்போது இன்னொருத்தங்க ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட்லாம் எல்லாராலையும் கொடுக்க முடியும், திங்க் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அமையறது தான் இந்த தமிழ் பேப்பர். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். தொல்காப்பியர் கூறும் அங்கதம். சரி, நல்ல ஒரு முக்கியமான கேள்வி பாருங்களேன். உங்க எல்லாருக்குமே அங்கதம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அங்கதம்னா என்னன்னா நகை அப்படின்னு அர்த்தம், சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். ஆனா தொல்காப்பியர் கூறும் அங்கதம் அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன். அங்கதான் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். இது ஆல்ரெடி பழைய வருஷ கேள்வியில கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அது என்ன சார் வந்து தொல்காப்பியர் கூறும் அங்கதம்னா நீங்க நார்மலா இருக்கக்கூடிய சிரிப்புகள் இல்லாம தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறத நீங்க இங்க எழுதணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. தொல்காப்பியர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. 2 வகைகளை கூட பிரிச்சு சொல்லியிருக்காரு. செம்பொருள் அங்கதம், கரப்பு பழிக்கரப்பு அங்கதம் அப்படிலாம் நமக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான் அங்கதம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடித்துரைக்கிறதுக்காக, அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள திருத்துறதுக்காக கிண்டல் பண்றது, கேலி செய்யறது தான் அங்கதம் சொல்லுவாங்க. சரிங்களா? கேலி பண்ணி திருத்துறது. இப்படிலாம் பண்றியே, நீ எல்லாம் இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் பண்ற மாதிரி கிண்டல் பண்ணி திருத்துறது சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து அங்கதம் அப்படின்னு அர்த்தம். இந்த செம்பொருள் அங்கதம்ன்றது டைரக்டா கிண்டல் பண்றது. டைரக்டா கிண்டல் பண்ணீங்கன்னா அப்படி பழிக்கறுப்புன்றது பின்னாடி இருந்து சொல்ற மாதிரி சொல்லி பின்னாடி இருந்து வேற விதமா கிண்டல் பண்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கறுப்பு அங்கதம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி அங்கதத்தை 2 விதமா தொல்காப்பியர் அப்பயே சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அங்கதம் என்பது தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாக அமைவது. அங்கதத்தின் நோக்கம் மென்மையாக இடித்துரைத்து திருத்துவது. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. மென்மையாக இடித்துரைத்து திருத்துவது. சரிங்களா? மென்மையா சொல்ற மாதிரி சொல்லி, சரி பரவாயில்லப்பா, இனிமேல் தப்ப செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி மென்மையா அப்படி சொல்லணும். சரிங்களா? அங்கதம் நகைச்சுவையுடன் தொடர்புடைய பொருளின் நிகழ்வுகளின் குற்றங்களை சுட்டிக்காட்டும் குற்றங்களை, குறைகளை, எதிர்கருத்துக்களை நேரடியாக வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக சுட்டிக்காட்டும் தன்மை அங்கதத்துக்கு உண்டு. தொல்காப்பியர் என்ன சொல்றாரு பாருங்க. அங்கதம் தானே அருள்தவதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் அறியாம இருக்கிறவங்களை தூக்கி திருத்துறது. சரிங்களா? அடுத்து பாருங்க. செம்பொருள் கறந்த தெருவின வகைத்தே அப்படின்னா 2 வகை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. செம்பொருள் அங்கதம், பழிக்கரப்பு அங்கதம் என 2 வகைப்படுத்துகிறார். அது என்ன சார் செம்பொருள் அங்கதம்? செம்பொருளாயின் வசையெனப்படுமே என்கிறது தொல்காப்பியம். ஒருவரது குற்றங்களை நல்லா படிக்க பாருங்க. ஒருவரது குற்றங்களை வெளிப்படையாக கூறுவது செம்பொருள் அங்கதம். தப்பு பண்ணிட்ட அப்படின்னு வெளிப்படையா சொல்றதுக்கு பேர் செம்பொருள் அங்கதம். அப்படி வெளிப்படை இல்லாம கொஞ்சம் பூசல் வச்சு பின்னாடி கூடி வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா சொல்றதுக்கு பேர், அதாவது வஞ்ச புகழ்ச்சி அணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி போல் சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பழிக்கரப்பு அங்கதம். மொழி கறந்து சொல்லின் அது பழிக்கரப்பாகும் என்கிறது தொல்காப்பியம். வசை வெளிப்படையாக கூறாது மறைமுகமாக கூறுவது பழிக்கரப்பு அங்கதம். வெளிப்படையாக சொல்லாம மறைமுகமா சொல்லணும். சரிங்களா? அதான் வந்து பாத்தீங்கன்னா பழிக்கரப்பு அங்கதம் அப்படின்னு பேர். இதெல்லாம் தொல்காப்பியர் அங்கதத்தை பத்தி சொன்னது. இப்ப இதே கேள்விய ஜென்ரலா வெறும் அங்கதம் மட்டும் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எப்படினாலும் எழுதிக்கலாம். இதே கேள்விய புதுக்கவிதை உத்துகளில் அங்கதம் கேட்டாங்கன்னா வேற மாதிரி எழுதணும். சரிங்க? இந்த எக்ஸாம்பிள்லாம் இவ்வளவு டீப்பா வந்து நம்ம பாடல் எழுதி பொருள் எழுதி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. பட் தொல்காப்பியர்னு ஒரு கேள்வி நீங்க மென்ஷன் பண்ணும்போது தொல்காப்பியர் அங்கதத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த அங்கதத்தை பத்தி மெய்ப்பாட்டியல்லே சொல்லியிருக்காரு. சரிங்களா? மெய்ப்பாட்டியல்ல உங்களுக்கு வந்து நகை, அழுகை இந்த மாதிரிலாம் வரும். நகை அப்படின்றது உங்களுக்கு அங்கதத்தை தான் குறிக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல தொல்காப்பியர் அங்கத்தை பத்தி பேசியிருக்காரு. அதுல ஒரு வகை தான் இங்க இருக்குது. இப்ப அடுத்த கேள்வி உங்ககிட்ட சங்க இலக்கியத்தில் அங்கதம் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சங்க இலக்கியத்தில் எங்கதான் வந்து அங்கதம் பயன்படுத்தியிருக்காங்கன்றதையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து அங்கதம முன்னாடி கேட்கப்பட்ட ஒரு சொற்களை வச்சு நீங்க அது எப்படி ஆன்சர்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புதுக்கவிதையில் அங்கதம் அப்படின்னா அது ஒரு விதம், தொல்காப்பியத்தில் அங்கதம்னா அது ஒரு விதம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து போலாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி அப்படின்ற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு குறள் மட்டும் கொடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சார் ஒரு குறள் கொடுத்துட்டீங்க, இந்த குறளை வச்சு நான் எப்படி சார் ஆன்சர் எழுத முடியும், எப்படி சார் நான் ஒரு பக்கம் 1.5 பக்கம் எழுத முடியும் அப்படின்றதான் நீங்க அங்க புரிஞ்சுக்கூடிய விஷயம். இப்போ அந்த கேள்விக்கு உங்களால விளக்கம் எழுத முடியும். அந்த விளக்கத்தை பத்தி வேணா 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுத முடியும். ஆனா எக்ஸ்ட்ரா என்ன சார் எழுத முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தர்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா கற்றலாங்காயினும் அக்தை தருவர் ஒர்க்கத்தின் உற்றாதுந்தை அப்படின்னு ஒரு குறள். அப்படி அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கல்வி கற்கலை, உங்களால கத்துக்க முடியல அப்படின்னாலும் கேள்வி கேட்க பழகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கல்வி கற்க முடியலனாலும் கற்றவர்களுடைய கேள்வியை நீங்க கேட்டு பழகணும். கற்றவர்களிடம் கேள்வி கேட்டு அவங்க சொல்றதை நீங்க கேட்டு பழகணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்றாரு. பாருங்க, நூல்களை கற்காவிட்டாலும் நூல்கள் நீங்க படிக்கவே இல்லைனாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால்
அது நடைதள தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோல் போல. பாருங்க என்ன சொல்ல பாருங்க, ஊன்றுகோல் போல, எடுத்துக்காட்டு உமைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊன்றுகோல் போலன்னு சொல்றாரு. இப்போ நீங்க புக்கே படிக்கல, ஆனா யாராவது ஏதாவது அனுபவம்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? அதான் யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த சொல்லி கொடுத்தாங்கல்ல அது வந்து உங்களுக்கு ஊன்றுகோல் மாதிரி. அதை பயன்படுத்தி நீங்க அப்படி இப்படி ஒரு ரூட்ல போறீங்க, உங்களுக்கு அந்த பாதை தெரியாது, நீங்க கூகுள் மேப்லாம் சர்ச் பண்றீங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு போட்டிருக்கு, அது படிக்க தெரிஞ்சா. இப்ப கூகுள் மேப்பே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? சரி இந்த இடத்துக்கு போகணும், எப்படி சார் போகலாம் அப்படின்னா அவர் சொல்றதை கேட்டு போவீங்கல்ல. அப்படி உங்ககிட்ட கேள்வி கேட்கிற தன்மையை உருவாக்கணும். அதுதான் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குறது தான் திருவள்ளுவருடைய அதிகாரமே. கல்வி கற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவை பத்தி பேசக்கூடியது கல்வி அறிவு. ஆனா கேள்வி கேட்க தெரிஞ்சவர்களுக்கு கேள்வி அறிவுன்னு ஒரு விஷயத்தையுமே வள்ளுவர் இந்த இடத்துல புகுத்துறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இதே ஒரு பாயிண்ட் எங்க வருது அப்படின்னா நாலடியார்ல வருது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், 10 மார்க் கேள்வியில் எழுதணும். இதே விஷயத்தை நாலடியார்லையும் சொல்றாங்க. சரிங்களா? எப்படி சொல்றாங்க பாருங்க. நான் உங்களுக்கு தான் நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. கல்லோரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு. பாருங்க, கல்லோரே ஆயினும் கல்லாரே ஆயினும், சரிங்களா? கல்லாரே ஆயினும் படிக்கவே இல்லைனாலும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். அப்படின்னா என்னது? உங்களால படிக்கவே இல்லைனாலும் எப்பெல்லாம் படிக்கிறவங்களோட சுத்திட்டு இருக்கீங்களோ அப்போ உங்களோட அறிவு இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை சுத்தி ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க, குரூப் 1 பாஸ் பண்ணவங்க, ஐபிஎஸ் பாஸ் பண்ணவங்க, இப்பெல்லாம் ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுக்கு இடையில நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நார்மலா படிக்கிறவனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா உங்களை சுத்தி யார் இருக்கா? அனுபவம் உள்ள அதிகமான படிச்ச கற்றறிஞர்கள் இருக்காங்க. ஆனா நீங்க படிக்காத ஆள் தான். ஆனா அவங்க கிட்ட கேட்டு 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 நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு கேள்வின்ற அதிகாரம். ரொம்ப முக்கியமான அதிகாரம். ரொம்ப முக்கியமான அதிகாரம். எப்பவுமே நான் என்னுடைய மாணவர்களிடம் சொல்லக்கூடியது, இந்த 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 பகுதியை பொறுத்த வரைக்கும் இறைமாட்சி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கேள்வி ரொம்ப முக்கியமான ஒண்ணு, குற்றங்கடிதல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அதான் அதுல ஒண்ணுதான் இது. ஸோ அதே மாதிரி இது வந்து திருக்குறள் கொடுத்து கேள்வி கேட்டிருக்கேன். இங்க நீங்க வேற குறள் ஆட் பண்ண முடியாது. பட் சில இடங்கள்ல நான் வெறும் அதிகாரத்தை மட்டும் கேள்வி கேட்டிருப்பேன். அங்க நீங்க குறள் எழுதிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ரைட். இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் 10 மார்க் கேள்விக்கான விடை தொகுப்பு என்ன அப்படின்றத நம்ம ஒரு கலந்துரையாடல முடிக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மதிப்பெண் வினா. இந்த 15 மதிப்பெண் வினா போர்டில் இருக்கும் பாருங்க. இந்த 15 மதிப்பெண் வினாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மொத்தம் எத்தனை பக்கம் நீங்க எழுதணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2ல இருந்து 2.5 பக்கம், சாரி 2ல இருந்து நீங்க 2 பக்கம் 2.5 பக்கம் வரைக்கும் நீங்க எழுதலாம் அதிகபட்சமா. சரிங்களா? அதுக்கு மேல நீங்க தாண்டக்கூடாது. சரிங்களா? சில இடங்கள்ல 2 பக்கமே போதுமானது. பட் உங்களுடைய எழுத்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் 2.25 பக்கம் வரைக்கும் நீங்களால கொஞ்சம் கொண்டு போகலாம். சரிங்களா? இந்த ஒப்பிலக்கிய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது நாட்டுப்புற இயலாய்வு தாங்க. உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான். ஏன் அப்படின்னா, ஒரு இலக்கியம் பரவக்கூடிய இலக்கியம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வாய்மொழி இலக்கியத்தை சொல்லுவாங்க. இந்த வாய்மொழி இலக்கியத்துக்கு நிறைய பேர் இருக்கு. நாடோடி இலக்கியம் அப்படின்னு பேர் இருக்கு, வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு பேர் இருக்கு, நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அப்போ ஒரு இலக்கியம் வேகமா பரவணும் அப்படின்னா அது எப்படி பரவும் அப்படின்னா, அந்த வாய்மொழி இலக்கியமாகவும் நாட்டுப்புற இலக்கியமாகவும் நாட்டுப்புற கதைப்பாடல், பழமொழி, விடுகதை இந்த வகையா தான் பரவும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கதை வாய்மொழியா சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு புக்கை படிச்சு உங்கள்கிட்ட கதை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த கதை நான் ஆல்ரெடி எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை எழுத ஆரம்பிச்சு அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அதை படிக்க போவீங்க. எடுத்த உடனே அந்த புக்கை நீங்க படிச்சு பார்த்து கம்பேர் பண்றதுக்கு நாள் எடுக்கிறத விட பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய நாட்டுப்புற இலக்கியம் தான் பரவ ஆரம்பிச்சது. முதல்ல என்ன இலக்கியம் இருந்திருக்கும்? நாட்டுப்புற இலக்கியம் கண்டிப்பா இருந்திருக்கும். அப்ப அந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாட்டுப்புற இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் கூட சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இலக்கியங்களை பரவ வச்சிருக்கு. உதாரணத்துக்கு இந்த மகாபாரதமே வாய்மொழி இலக்கியமா. இப்போ உங்களுக்கு வந்து மகாபாரதம் படிச்சிருக்க மாட்டீங்க, ராமாயணம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா எப்படி அந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு? என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க எல்லாம் அதை கதையா கேட்டிருக்கீங்க. சரிங்களா? அப்ப கதையா கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இன்னொரு புக்கை நீங்க படிக்கும் போது அதை ரெஃபர் பண்றதுக்கு வசதியா இருக்கு. ஓகே, அங்கேயும் இதே கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாட்டுப்புற இலக்கியம் ஆய்வு அப்படின்றது கண்டிப்பா ஒரு பரவக்கூடிய இலக்கமா இருக்கப்பட்டதால தான் ஒப்பிலக்கியத்துல ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. இதுக்கு நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆய்வுகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல இப்ப நீங்க ஐரோப்பியாவோட பாடல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா இலக்கியமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்தை தழுவின மாதிரியே இருக்குமா. சரிங்களா? அது ஒரு ஆய்வு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். 2வது எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரட்லவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரட்லவ். சரிங்களா? நான் அந்த கீழே லிங்க்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க உள்ள போய் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ரட்லவ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா பர்டிகுலரா இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை மட்டும் ஒப்பிட்டு பார்க்கறாரு. அதுவும் நாட்டுப்புற இயலாய்வு மாதிரியே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெனிவ்லாக் எடுத்துக்கலாம். ரெனிவ்லாக்னு ஒருத்தர் இருக்கார். ரட்லவ், அதுக்கப்புறம் ரெனிவ்லாக், அதுக்கப்புறம் ரிச்சர்ட். சரிங்களா? ரட்லவ், ரெனிவ்லாக், ரிச்சர்ட். இந்த ரெனிவ்லாக் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பிலக்கிய ஆய்வு நாட்டுப்புற ஆய்வும் ஒண்ணு அப்படின்னு சொன்னவர் அவர் தான். ஒப்பிலக்கிய ஆய்வும் ஒப்பிலக்கியத்தை போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுப்புற ஆய்வு தான் கிடைக்குமா. இந்த ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ரெனிவ்லாக். சரிங்களா? ரிச்சர்டும் அப்படித்தான். ரிச்சர்டு தான் முத நாட்டுப்புற இலக்கியத்திலான கதைப்பாடல், பழமொழி, விடுகதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. எங்கெல்லாம் வருது, ஒரு ப்ராவர்ப் எப்படிலாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் வந்து மில்பன் பரின்னு ஒருத்தர் இருப்பார். மில்பன் பரி. இந்த மில்பன் பரின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமருடைய லிட்ரேச்சர் எடுத்து பார்த்துருக்காரு. நிறைய ஹேமருடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நாட்டுப்புற மக்களுடைய கவிதைகளை ஒற்றி இருக்கு. ஹேமர்ன்றவர் ஒரு பெரிய படைப்பாளி. அவருடைய படைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டுப்புற இலக்கியத்துடைய தொடர்ந்து ஒத்து போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. ஒப்பிலக்கிய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படின்றது, நாட்டுப்புற ஆய்வு அப்படின்றது நிறைய ஃபேக்ட் எழுதணும். மில்பன் பரி, ஹேமர், ஐரோப்பியா, ரட்லவ், ரெனிவ்லாக், ரிச்சர்ட் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் நீங்க இந்த இடத்துல ரோல் பண்ணி நீங்க கொஞ்சம் எழுதணும். ஸோ அதான் இந்த கேள்வியை கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னா என்னன்னா இவ்வளவு பெயர்களை மனப்பாடம் பண்ணி நீங்க இந்த இடத்துல எழுதுற மாதிரி இருக்கும். அதான் அந்த கேள்வி கூடி கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபிகல்டிஸ் அப்படின்னா அதான். அடுத்த கேள்வி, சமூகவியல் திறனாய்வில் கவனிக்க வேண்டியவை. முதல்ல சமூகவியல் திறனாய்வுனா என்ன? முதல்ல உங்களுக்கு நான் திறனாய்வு என்ன சொன்னேன், ஒரு புத்தகங்களை எடுத்து ரிவ்யூ பண்ணணும். அதுல சமூகம் சார்ந்த புத்தகங்களை நீங்க ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா அது சமூகவியல் திறனாய்வுன்னு அர்த்தம். அது எப்படி சார் சமூகவியல் திறனாய்வு எப்படி சார் விளக்கமா சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஈவன் உங்களுக்கு பொன்னியின் செல்வன் வச்சு நான் சொல்றேனே, பொன்னியின் செல்வன் நீங்க திறனாய்வு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சோழர்களுடைய சமுதாயம், பாண்டியர்களுடைய சமுதாயம், அந்த சோழர்களுடைய நிலம், மக்கள், ஜாதி, குடும்பம், இது எல்லாத்தையுமே நீங்க கவனிக்கணும். அதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு படிக்கணும். ஸோ அப்போ சமுதாயவியல் திறனாய்வுன்றது சமுதாயம் அப்படின்னா என்னன்னா குடும்பம், மக்கள், ஜாதி, நன்மை, தீமை, இது எல்லாத்தையுமே இருக்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு பேர் தான் சமுதாயம். அந்த அடிப்படையில ஒரு திறனாய்வு அமைஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அதான் சமுதாயவியல் திறனாய்வு. அப்ப இதுலயே நான் சொல்லிட்டேன். அப்ப சமுதாய திறனாய்வு என்னெல்லாம் கவனிக்க வேண்டியவை அப்படின்னா அந்த சமுதாயத்துடைய பின்னணி, எப்படி சோழர்கள் வந்தாங்க, அந்த சமுதாயத்துடைய அமைப்பு, அந்த சமுதாயத்துக்குள்ள யார் இருக்காங்க, சோழர்கள் இருக்காங்க, பாண்டியர்கள் இருக்காங்க, சேரர்கள் இருக்காங்க, அந்த சமுதாயத்துடைய குடும்பம் எப்படி இருக்கு, ஜாதி எப்படி இருக்கு, முறை எப்படி இருக்கு, எதிர்ப்பு எப்படி இருக்கு, அவங்களுக்கு இவங்க எதிரி, இவங்களுக்கு அவங்க எதிரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு இதுதான் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. இப்போ உதாரணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சமூக பின்னணி எப்படி இருக்கு, சமூக பிரதிபலிப்பு எப்படி இருக்கு, சமூக மதிப்புகள் எப்படி இருக்கு, சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உதாரணத்துக்கு குடும்ப பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, கல்வி அறிவு, வறுமை. இப்ப சோழர்கள்ட்ட வறுமை இருந்துச்சா அது ஒரு சமுதாய பிரச்சனை தான். இப்ப சமுதாய பிரச்சனைனா என்ன அப்படின்றதையும் படிக்கணும். சமுதாய மதிப்புகள்னா என்ன, மதிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் இருந்துச்சு, இவங்க இந்த மாதிரியான மக்களை ட்ரீட் பண்ணாங்க, இவங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், இதெல்லாம் மதிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுதாயத்தில் ஏற்படுத்த மாற்றம், இப்ப சோழர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றமே ஏற்பட்டது, பெண்களுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுக்கு பேர் தான் சமுதாயவியல் திறனாய்வுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னா சமுதாய மாற்றம், பிரதிபலிப்பு, சமுதாய பிரச்சனை, சமுதாய பின்னணி, சமுதாய படைப்பு, இது எல்லாத்தையுமே கவனிக்கணும். அதான் ஒரு சமுதாயவியல் திறனாய்வுல கவனிக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னா இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு. சரிங்களா? அதான் அந்த கேள்விக்கான விடை. அதுக்கு ரெஃபரன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த புதுக்கவிதை உத்திகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் மேல சொன்ன அங்கதம் சொல்லிக்கலாம். அங்கதம் குறியீடு ஒரு புதுக்கவிதை உத்தி தான், படிமம் ஒரு புதுக்கவிதை உத்தி தான். அதனால சார் படிமம் அப்படின்னா, இப்போ படிமம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜினரின்னு அர்த்தம், இங்கிலீஷ்ல காட்சிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது சார் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய காட்சிப்படுத்தல் வகைகள், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பார்த்து வச்சுக்கோங்களேன். இப்போ இதே பொன்னியின் செல்வனே உங்களுக்கு மறுபடியும் உதாரணம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு காவிரி நதி பத்தின ஒரு காட்சிப்படுத்தல் இருக்கு படிமம் வந்து. அந்த காவிரி நதி எதெல்லாம் தொட்டு போகுது, அதோடைய அழகு வந்து ஒரு பெண்ணின் இடை போன்ற நகழுது. ஸோ இப்படிலாம் நீங்க சொல்லும்போது எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய மனசுல வந்து படியும். ஒரு காட்சி உங்களுடைய மனசுல படிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் படிமம். ஒரு கவிஞர் எழுதுறாரு, அந்த கவிதை உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் படிமம் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு மலையை பத்தி எழுதுறது, கடலை பத்தி எழுதுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காட்சியை உருவாக்குறதுக்காக படைக்கப்பட்டதுக்கு பேர் படிமம். குறியீடுனா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவேன்.
ஒட்டுருவுகன்னா கதை மாந்தர்களை பயன்படுத்துறது ஒட்டுருவகம் அப்படின்னு சொன்னேன். இருண்மை அப்படின்னா ஒரு கதையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சீன் இல்ல ஏதோ ஒரு நிகழ்வு இல்ல ஏதோ ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு புரியவே புரியாது. எதுக்கு இந்த கதாபாத்திரத்தை கொண்டு வந்தாங்க, எதுக்கு இதை வச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாது. அதுக்கு பேர் தான் இருண்மை. புரியாத ஒரு புதிரா இருக்கிறதுக்கு பேர் இருண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ படிவம், இருண்மை, உவமை, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுக்கவிதை ஊத்தி இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்லேடைன்னு கூட சொல்லலாம். ஸ்லேடைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கூட இருக்கு. அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் உங்களுக்கு, காமத்துப்பால் கடைப்பால் என்றால் கலப்பு பால் தானே அப்படிம்பார். ரொம்ப அருமையான ஒன்று, நல்லா கவனிங்களேன். காமத்துப்பால் கடைப்பால் என்றால் கலப்பு பால் தானே அப்படின்னு. அதை நீங்க ஜென்ரலா எடுத்துக்கோங்களேன். அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். காமத்துப்பால்ன்றது இந்த 3 பால்லே கடைசி பால், கரெக்டா? கடைப்பால் காமத்துப்பால் என்றால் கலப்பு பால் தானே அப்படின்னு அர்த்தம். கலப்புனானது ஆண் பெண் இருவரும் இன்பமாக இருக்கக்கூடியதான் காமம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதுதான் அதோடைய பொருள். அவர் என்ன சொல்றாருன்னா, காமத்துப்பால் கடைப்பால் என்றால் கலப்பு பால் தானேன்னு அப்படி சொல்றாரு. ஆனா அதுவே நீங்க எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. பால் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கடைப்பால் அப்படின்னா கடையை குறிக்கக்கூடியது. ஒரு பால் கடையை கூட குறிக்கக்கூடியது. பால் கடையில நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சமான பால் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கலந்த பால் தான், பாலே தண்ணி கலந்தான் கொடுப்பாங்க அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஒரு பொருளுக்கு இருவேறு அதாவது ஒரு கவிதைக்கு இருவேறு பொருள் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா புதுக்கவிதை உத்தி அப்படின்னு பேர். இதைத்தான் நீங்க எழுதணும். வித்து உதாரணத்தோடு எழுதணும். சரிங்களா? படிமம், குறியீடு, மீமை, தொன்மம். தொன்மம் நம்ம படிப்போம். தொன்மம்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு கதையை இப்போ உதாரணத்துக்கு நீங்க டைரக்டா நீங்க என்னை பத்தி சொல்றீங்க. நான் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. நான் கதை எழுதும் போது இப்போ நான் ஒரு ஹீரோயின் மென்ஷன் பண்றேன். இப்போ ஹீரோயின் எங்க பிறந்தா, எப்படி வந்தா, அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒரே ஒரு விஷயம், அவள் கண்ணகி போல் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஒட்டுருவமும் கூட. ஆனா ஒட்டுருவமா இருந்தாலும் கூட நான் கண்ணகி போல் எழுதிட்டேன் பாத்தீங்களா? அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, புராண கதையில இருந்து ஒரு ஆள் எடுத்து சொல்றீங்க. அவள் கண்ணகி போல். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவன் சூரியன் மாதிரி. சூரியன்றது பழங்காலகட்டமா இருக்கக்கூடியது, ஒரு வரலாறை பத்தி பேசக்கூடியது, புராணங்களை பத்தி பேசக்கூடியது. தொன்மம்னா பழமை அப்படின்னு அர்த்தம். பழைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை இப்ப கம்பேர் பண்ணி ஷார்ட்டா முடிக்கிறது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹீரோயினுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கேரக்டர் பத்தி சொல்றதுக்கு பதிலா டக்குன்னு நான் கண்ணகி மாதிரி அப்படின்னு என்ன போட்டுருவேன், அந்த கதையை ஷார்ட்டா முடிச்சிருவேனா? கண்ணகி மாதிரி இவள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணகி ஒரு கற்புக்கரசி, அவளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், அவங்க அப்பா அந்த சீன் அவர் தான் சொல்ல வராரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தொன்மம் அப்படின்றது பழமை அப்படின்னு பொருள். பழமையான சில விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய கதை நிகழ்வுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தொன்மம் அப்படின்னு பேர். ரைட். ஓமை. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா, அரசனின் குணம் குறித்து இறைமாட்சி. அரசனின் குணம் கொடுத்து இறைமாட்சி அப்படின்றது இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10 குறள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த குறள்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த இடங்கள்ல வந்து நீங்க குறள் எழுதிதான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு 15 மதிப்பெண் வினா. அப்ப நீங்க குறள் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், ஆறும் உடையான், அரசருள் ஏறு அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் குறளே ரொம்ப அருமையான ஒரு குறள். சரிங்களா? ஆறும் உடையான், அரசருள் ஏறு அப்படின்றது படை இருக்கணும், பாருங்க. படை இருக்கணும், குடி இருக்கணும், உணவு இருக்கணும், அமைச்சர் இருக்கணும், நட்பு இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும். இது எல்லாமே இருந்ததுனாதான் அவர் ஒரு நல்ல அரசன். இந்த 6 இருக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு குறள் இருக்கு பாருங்க. அஞ்சாமை, ஈவை, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு இயல்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நாட்டு தலைவனுக்கு நெஞ்சத்தின்மைனா வீரம் இருக்கணும். சரிங்களா? எல்லாருக்கு இருங்கும் குணம், ஈகை இருக்கணும். அடுத்து பாருங்க, அறிவுடைமை இருக்கணும், ஊக்கம் இருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே இந்த 4 இருந்ததுனாதான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசனுக்கான இயல்பு. இறைமாட்சி அப்படின்றது ஒரு அரசனுக்கான இயல்பு. சரிங்களா? அதான் ஒரு அரசருடைய குணத்தை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த குறளுடைய பகுதி. இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 குறள் எழுதிதான் ஆகணும். நான் உங்களுக்கு 10 குறளுடைய ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன் அதுல, இந்த விடைத்தாள்ல. அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், குற்றத்தை நீக்கி எவ்வாறு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். இங்கேயும் சேம் மேல சொன்ன அதே ஃபார்முலாவை பயன்படுத்தணும். நீங்க குற்றத்தை நீக்கணும்னா எப்படி சார் குற்றத்தை நீக்க முடியும்? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. சரிங்களா? பொதுவா இருக்கக்கூடிய பொருள், இப்ப பஸ்ஸோட பொருளை வந்து இப்ப பஸ்ல நீங்க வந்து கவர்மெண்டா இருக்கீங்க அப்படின்னா நம்மளே எடுத்து சுற்றி பாக்கெட் போடக்கூடாது. பொது நலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை பொதுவாக தான் பயன்படுத்தணும், நம்ம பர்சனலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட உள்ள நம்மளை வந்து குற்றம் கடிஞ்சுக்கிட்டே, நம்ம பண்ண தப்பு நம்மளை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்னொருத்தனுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். கரெக்டா? அப்போ ஒரு குற்றத்தை நீங்க போய் இடித்துரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல குற்றம் செய்யாதவரா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி
குற்றம் கடிதல் அப்படின்றது இந்த குற்றம் எப்படிலாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இதோடைய பொருள். அதான் குற்றம் கடிதல் இருக்கும். நான் உங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க. இருமாப்பு, சினம், அற்பத்தனம் ஆகிய குற்றங்களை நீக்கி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவனை விட அவன் பெருசு, அவனோட இவன் பெருசு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க குற்றவாளின்னு நீங்க அர்த்தம், சரிங்களா? இது இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீக்கி வாழணும். அதான் குற்றம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுலயுமே நீங்க இருக்கு முதல் குறளை கூட நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும். அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு குறள். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, 10 இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 15 மதிப்பெண் விடாக்களுக்கு விடை சொல்லியிருக்கும். என்ன மாடல் எழுதணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 4-5 குறள் எழுதணும். அதற்கான விளக்கங்களை நீங்க இந்த இடத்துல எழுதணும். இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம். எவையேனும் 3க்கு 250 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? வரிகளுக்குன்றதை விட சொற்களுக்கு அப்படின்னு எடுத்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தப்பா இருக்கு. சரி, அதனால சார் இலக்கிய வகை உத்திகளில் உள்ளுரை மற்றும் இறைச்சியை தொல்காப்பியம் வழி விளக்குக அப்படின்னு. இப்ப இதே விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லா பாருங்களேன், தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தொல்காப்பியம்னு ஒரு வார்த்தை இருந்தாலே தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? சார் முதல்ல உள்ளுரை ஊமம்னா என்ன சார்? உள்ளுரை ஊமமும் இறைச்சியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க, பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த உள்ளுரை அப்படின்றது பாருங்க, இப்போ வந்து ஒரு கவிஞர் சொல்ல விடுற விஷயத்த வெளிப்படையா சொல்லாம, அதாவது வெளிப்படையா சொல்லாம வேறொரு பொருளை வச்சு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு தாமரை இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், 2 தாமரை இருக்கு. ஒரு தாமரையில நிறைய தேன் இருக்கு, இன்னொரு தாமரையில தேன் எடுக்கிற அளவுக்கு தேன் இல்லை, ஏன்னா எல்லா வண்டுமே வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. ஒரு 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 நல்ல தாமரை இருக்கு, அதுல தேன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா ஒரு வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தேன் இல்லாத கெட்ட தாமரையவே தான் போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, சரிங்களா? இது அப்படியே வந்து குறுந்தொகையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாடப்பகுதியில் இருக்கு, 8வது பாடல், மனப்பாட பகுதி பாடல். இப்ப அந்த கதையை என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வண்டு அப்படின்றது தலைவனை குறிக்கும். இந்த வண்டு அப்படின்றது தலைவனை குறிக்கும். வன்தாமரை அதாவது கெட்ட தாமரை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பரத்தை குறிக்கும், ப்ராஸ்டியூட் மாதிரி. இந்த நல்ல தாமரை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவியை குறிக்கும், தலைவி தலைவன் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த வண்டுன்றது தலைவனை குறிக்கும், வன் தாமரைன்றது பரத்தை குறிக்கும், நல்ல தாமரைன்றது தலைவியை குறிக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்டோரி சொல்றோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவன் தலைவியை தேடி வராம, எல்லாம் பாருங்க, தலைவன் தலைவியை தேடி நல்ல தாமரை தேடி வராம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போன ஒரு கெட்ட தாமரை, அதாவது கெட்ட தாமரை சொல்லக்கூடாது, எந்த தேனுமே இல்லாத ஒரு தாமரையை போய் தான் அந்த தலைவன் போய் சாப்பிடுறான் அப்படின்னு இந்த வண்டை வச்சு சொல்லிட்டாரு. தலைவன் அவர் சொல்லல, வெறும் இந்த ஒரு வண்டு இந்த தாமரை போய் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ ஒரு பொருளை அவர் வந்து தலைவி இன்கேஸ் தலைவனுக்காக எடுத்துரைக்கிறதுக்காக தலைவன்கிட்ட சொல்லும் போது டைரக்டா சொல்லாம இப்படி ஒரு பாடல் வச்சு சொல்றாங்க. ஸோ அப்போ வெளிப்படையா சொல்லாம இன்னொரு பொருளை பயன்படுத்தி சொல்றதுக்கு பேர் தான் உள்ளுரை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது எல்லாமே எனது வண்டு தாமரை இதெல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பொருள் அர்த்தம். அப்போ உள்ளுரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு கருப்பொருள் தான், சரிங்களா? அப்ப இதையும் தொல்காப்பியர் சொல்றாரு, சரிங்களா? கருப்பொருள் தெய்வம் நீங்கிய கருப்பொருள் தானே அப்படின்னு ஒரு தொல்காப்பியத்தோட ஒரு கோட் இருக்கு, சரிங்களா? அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த 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 உள்ளுரை பத்தி தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா அகத்திணையில சொல்றாரு, மெய்ப்பாட்டியல்ல சொல்றாரு, ஊமையியல்ல சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்கள்ல சொல்லியிருப்பாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஊமையியல்ல சொல்லியிருக்காரு, அகத்திணையில சொல்லியிருக்காரு, பொருளியல் சொல்லியிருக்காரு. இறைச்சியை பத்தி பொருளியல்ல மட்டும்தான் சொல்லியிருக்காரு, சரிங்களா? இதுதான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய ஒரு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய ஒரு உள்ளுரை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? என்ன கேள்வி அப்படின்னா தொல்காப்பியர் கூறும் உள்ளுரை இறைச்சி தான். சரி இப்ப இறைச்சிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இறைச்சி கிட்டத்தட்ட சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். பட் ஆனா ஒரு தலைவனுடைய கெட்ட செயல், ஒரு தலைவனுடைய எதிர்மறை, இல்லைன்னா ஒரு விலங்கை குறிச்சு சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒரு இறைச்சினா விலங்கு அப்படின்னு அர்த்தம், இறைச்சினா விலங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இறைச்சிக்கும் சரி உள்ளுரைக்கும் சரி 2 இடங்கள்லையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பொருள் மட்டும்தான்.
முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது முதல்ல நீங்க படிச்சிருக்கணும் எல்லாருமே வந்து. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதல் பொருள் அப்படின்னா பெரும்பொழுது, நிலங்கள் அப்படிலாம் படிப்பீங்க. கருப்பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பறவைகள், விலங்குகள், மக்கள்கள் இவங்களை பத்தி படிக்கிறது கருப்பொருள். உரிப்பொருள் அப்படின்றது ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து உரிப்பொருள் அப்படின்னு அர்த்தம். இந்த இறைச்சின்றது உரிப்பொருளுக்கு புறமா இருக்கும். உரிப்பொருளுக்கு புறமா இருக்கும் அப்படின்னா என்னன்னா, சேம் உள்ளுரையுடைய கண்டென்ட் தான். பட் ஆனா உள்ளுரை ஓமம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு வரைவு கடாதல், எனக்கு திருமணம் வேண்டி, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஒரு உதாரணம் கொடுக்குறோம் அப்படின்னா அது பேர் உள்ளுரை. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீ இனிமே அதை கெட்டது செய்யாத, நீ கொடுமையானவன், என் தலைவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு உதாரணம் கொடுக்கறதுக்கு பேரு இறைச்சி அப்படின்னு பேரு. இந்த மாதிரி வந்து 2 வகையா இது வந்து பிரிக்கலாம். இறைச்சி தானே உரி புறத்ததுவே அப்படின்னு சொன்னவருமே அவர் தான். தெய்வம் நீங்கிய கருப்பொருள் சொன்னவரும் தொல்காப்பியர் தான். இந்த மாதிரி 2த்துக்கும் தொல்காப்பியர் நிறைய இடங்கள்ல கோட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கோட் பண்ணி எழுதி ஆன்சர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இதுக்கான விடை இருக்கு. இதுவும் ஸ்கூல் புத்தகத்துல, பள்ளி புத்தகத்துல சிறப்பு தமிழ்ல இருக்கு. உள்ளுரை இறைச்சின்றது ஸ்கூல் பள்ளி புத்தகத்துல இருக்கு. போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கேயே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, இலக்கிய வகை திறனாய்வு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒண்ணு என்னன்னா, ஈஸியான கேள்வி, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. இதுக்கு நீங்க ஒன்ஸ் ஆன்சர் எழுதி வச்சிட்டீங்கன்னா அடிக்கடி பார்த்துக்கலாம். இலக்கிய வகை திறனாய்வு அப்படின்னா என்னன்னா, திறனாய்வுனா என்ன சொல்லிட்டேன். திறனாய்வுகளுடைய வகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா. ஒப்பீட்டு திறனாய்வுனா என்னது? 2 புத்தகங்களை ஒப்பிட்டு அதற்குரிய விளக்கங்களை பத்தி சொல்றதுக்கு பேர் தான் ஒப்பீட்டு திறனாய்வு. ரைட்டுங்களா? வரலாற்று திறனாய்வுனா என்னது? ஒரு புத்தகத்துல அதோடைய வரலாறு என்ன, வரலாற்று செய்தி என்ன, வரலாற்று சிறப்பு என்ன, அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் வரலாற்றியல் திறனாய்வு. சமூகவியல் திறனாய்வுனா நம்ம ஆல்ரெடி படிச்சோம். சமுதாய திறனாய்வுனா என்னது? புத்தகத்திற்கு கூடிய சமூக செய்திகள் என்ன, சமுதாய பின்னணி என்ன, சமுதாய மாற்றம் என்ன அப்படின்னு படிக்கும்போது சமுதாய திறனாய்வு. உளவியல் திறனாய்வுனா என்னது? இதுக்குள்ள இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன? உளவியல்னா சைக்காலஜின்னு அர்த்தம். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருடைய மனநிலை என்ன, படைப்பாளியுடைய மனநிலை என்ன, இந்த படைப்புடைய நிலை என்ன, இப்படின்னு எல்லா ஆஸ்பெக்ட்லயும் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கண்டமானிக்கு கதை எழுத முடியாது. ஒரு இலக்கியத்தை நீங்க படிக்க முடியாது. நீங்க படிக்கக்கூடிய இலக்கியம் மற்றவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றத படிக்கணும். நான் ஒரு படைப்பாளி, நீங்க ஒரு வாசகன், உங்களுடைய நிலையை பொறுத்து தான் என்னைக்குமே கவிதை எழுத முடியும். கரெக்டா இல்லைங்களா? எனக்கு ஒரு மனநிலை இருக்கும். ஆனா எனக்கு ஒரு மனநிலையை நான் வந்து அப்படியே பேரா எழுதுனா நீங்க படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு எதுகை மோனை தேவைப்படுது, ஒரு ஓமை தேவைப்படுது, ஒரு குறியீடு தேவைப்படுது. இதெல்லாம் எதுக்கு? உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ உங்களுடைய மனநிலை, வாசகனுடைய மனநிலை என்ன, கவிஞனுடைய மனநிலை என்ன, இப்பெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் தான் உளவியல் திறனாய்வு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி திறனாய்வுல நிறைய வகைகள் இருக்கு. பாராட்டு முறை திறனாய்வு. பாராட்டு முறை திறனாய்வுனா அந்த அந்த ஒரு புத்தகம் திறனாய்வு பண்ணதுக்கு அப்புறம் அதுல கூடிய நிறைய நெகட்டிவ் பத்தி பாசிட்டிவ் பத்தி பேசுறதுக்கு பேர் பாராட்டு முறை திறனாய்வு. ஸோ இந்த மாதிரி முடிவு முறை திறனாய்வு, அதுல இருக்கக்கூடிய இலக்கண பிழை என்ன, ஒற்றுமை வேற்றுமை என்ன, இப்படிலாம் படிக்கிறது பேர் முடிவு முறை திறனாய்வுன்னு பேரு. இந்த மாதிரி திறனாய்வு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகை இருக்கு. பின் நவீனத்துவம்னா என்ன, நவீனத்துவம்னா என்ன, இப்படின்னு நிறைய வகையை சொல்லுவாங்க. நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 8 வகை, ஒரு 7 வகை எழுதுனா இந்த இதுக்கு விடை போதுமானதா இருக்கும். அதனால கொடுத்துருக்கேன். அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். முடிவு முறை திறனாய்வுனா என்னது, விதிமுறை திறனாய்வுனா என்னது, படைப்பொழி திறனாய்வுனா என்னது. அடுத்து கடைசி கேள்வி, தொன்மத்தின் இயல்புகளையும் வகைகளையும் விளக்கி சங்க இலக்கியத்தில் காணப்படும் தொன்மத்தை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன சார் சங்க இலக்கியத்தில் தொன்மத்தை விளக்குக அப்படின்னா என்னன்னா, முதல்ல தொன்மம்னு என்ன சொன்னேன், ஒரு புராண கதை இல்ல ஒரு பழமையான ஒரு விஷயங்களை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் தொன்மம் அப்படின்னு படிச்சோம். இதுல நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம். அந்த வகைகள் தான் இங்க இருக்கு பாருங்க. தொன்மத்தின் வகைகள் என்னது? ஒண்ணு விளக்க கதைகள், இன்னொன்னு தோற்ற கதைகள், இன்னொன்னு பண்பாட்டு கதைகள், இன்னொன்னு வரலாற்று கதைகள் அப்படின்னு இருக்கு. அதான சார் விளக்க கதைகள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு இயற்கைய பொதுவா வச்சு எழுதக்கூடியது எல்லாமே விளக்க கதைகள் அப்படின்னு பேரு. இப்ப சூரியன், இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு தொன்மத்துக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இப்போ அவள் நிலா போல் இருந்தாள் அப்படின்றது ஒரு உவமை. அவள் நிலா போல் இருந்தால்ன்றது ஒரு உவமை. இப்ப அதுவே பாருங்களேன், அவன் சூரியன் போல் எழுதான, சூரியன்றது ஒரு பழமையான ஒரு கடவுளையும் குறிக்குது. சரிங்களா? ஒரு ஒரு இயற்கையும் குறிக்குது. சரிங்களா? அவன் சூரியன் போல் எழுந்தாள் அப்படின்னா என்னது, வேகமா மேல எந்திக்க, கடல்ல இருந்து மேல எந்திக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சூரியன்றது ஒரு பழமையான ஒண்ணு, காலங்காலமா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ பழமையானதாகவும் புராணங்களாகவும் அமைக்கப்பட்ட ஒன்றை இப்ப இருக்கக்கூடிய கதையோடைய நிகழ்த்தி காமிக்கிறதுக்கு பேர் தான் தொன்மம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ விளக்க முறைனா ஒன்று, தோற்ற கதைகள், பண்பாட்டு கதைகள், வரலாற்று கதைகள், அடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொன்மத்துடைய வகைகள் அப்படின்னு பேர். தொன்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகை இருக்கு. அது இதுதான். சரி, இதுவே சங்க இலக்கியத்தில் தொன்மம் அப்படின்னா என்னன்னா, சங்க இலக்கியத்தில் நிறைய இடத்துல தொன்மம் பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு குதிரை.
குதிரை விட என்ன மீனிங் அப்படின்னா வீரம், போர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் கூட சொல்ல முடியாது. வீரம் சொல்லலாம், வேகம், வீரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரையை குறிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா களபம். களபம்ன்றது பார்த்தீங்கன்னா மலையை குறிக்கக்கூடியது. சரிங்களா? களபம்ன்றது அந்த காலத்துல புராணத்துல வந்து மலை, விவசாயம், அது ஒரு தெய்வமா படைக்கப்பட்டது களபம். அதே மாதிரி முருகன் இருக்கா? முருகன்னா என்ன அர்த்தம்? முருகன்னாலே வேலன், வெற்றி, போர், ஆட்சி பத்தி பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா யாருங்க ஆட்சி புரியற? வேலன் தான், முருகன் தான் ஆட்சி புரியறான் அப்படிம்பாங்க. அப்ப ஆட்சி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடியது யாரு? யாரு? எந்த ஒரு தொன்மம் அப்படின்னா, எந்த ஒரு பழமை அப்படின்னா அது முருகனை குறிக்கும். சங்க இலக்கியத்துல முருகன் அப்படின்னாலே போர், ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க விண்மீன். விண்மீன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீக சின்னமாவும் ஒரு வானத்தை குறிக்கிறதுக்குமே சரிங்களா இந்த தொன்மத்தை பயன்படுத்தியிருக்காங்க சங்க இலக்கியத்துல அடிக்கடி. அடுத்து பாத்தீங்கன்னா பூக்கள். பூக்கள்னாலே பாருங்களேன் காமத்தை குறிக்கக்கூடியது பூக்கள்ங்க. என்ன சார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பாட்டே கூட இருக்கு பாருங்க, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அப்படின்னு. அப்ப அந்த மல்லிப்பூ எதுக்கு குறிக்குது? மல்லிப்பூன்றதுமே ஆண் பெண் 2 பேரும் இணையக்கூடிய ஒன்றை பத்தி சொல்லக்கூடியது, ஒரு காமத்தை பத்தி பேசக்கூடிய ஒண்ணு. சட்டை இல்லையா? அப்ப எல்லா பூவுமே, பூக்கள் எல்லாமே எதை குறிக்குதுன்னா காமத்துக்கு ஒரு சின்னமா இருந்திருக்கு அப்பெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கை, ஒரு விலங்கு, ஒரு வரலாறு எல்லாத்தையுமே பழங்காலம் தொட்டு புராணங்கள் வழியாக காலங்காலமா பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொன்மம் அப்படின்னு பேர். ஸோ இது சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டது, அதோடைய வகைகள், அதுக்கான விளக்கம் அப்படி வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் வேணும்னாலும் ஸ்கூல் புக்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இதற்கான விடை. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த 20 மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி 3 பக்கம் வரைக்கும் நீங்க எழுதலாம். சரிங்களா? அதிகபட்சமா நீங்க 3 பக்கம் வரைக்கும் எழுதலாம். அதுக்கு மேல உங்களுக்கு விடை இருக்கு, உங்களோட வரிகள் அந்த 250 சொற்களுக்கு மீறாமல் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த 3 பக்கத்தை நீங்க கிராஸ் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு 4 பக்கம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? யூபிஎஸ்சி 4 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்ப இன்னைக்கு நம்ம எழுதின டெஸ்டுடைய எல்லா கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் மாடியூல், நான் சொன்னக்கூடிய விளக்கங்கள். சரிங்களா? இது போக இன்னும் அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு வேற என்னென்ன கேள்விகள்லாம் இதே டாபிக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதும்போது நீங்க வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு வேற என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்றதை நான் உங்களுக்கு செப்பரேட்டா எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்றேன். நான் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 1 ஹவருக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தடுத்த டெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளேயும் அந்த ஒரு பாடப்பகுதியை பத்தினோட சிறப்பு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம விவாதிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 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 இன்னைக்கு எழுதுன இன்னைக்கு பேப்பர்ஸோடய நான் கரெக்ஷன்ஸ் நான் முடிச்சு உங்களுக்கு ஒரு வித்தின் 1 வீக்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். கம்மிங் சண்டேக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த மாடல் ஆன்சர்ஸ்லையுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது சிரமம் இருந்தாலோ தாராளமாக என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கரெக்டாக நான் ஆகஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது. 3 மாதத்துக்குள்ள 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த போர்ஷன் எப்படியாவது நான் ஆகஸ்ட் 16 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா 22 உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே நம்ம முடிக்கணும். இது எப்படியாவது பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஷனலில் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக 300க்கு மேலே எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு இது. நம்ம பாதி டெஸ்ட் போனதுக்கப்புறம் நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்ட் சொல்கிறேன். எந்த பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும், எதில் நல்ல ஆன்சர்ஸ் பண்ணணும், எதில் நம்ம மேலே ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஏன் இப்போ சொல்லலை அப்படின்னா, இப்போ உங்களோட பேப்பரோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கு, நீங்கள் எந்த பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, செகண்ட் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒரு 4-5 டெஸ்ட் நீங்கள் எழுதினாதான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் எங்கெங்கே பிழைகள் இருக்குது, எப்படிலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்கள் எல்லா பேப்பரையுமே 1 to 1 பார்த்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கும். என்னோட சஜஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த வீடியோவுமே இதில் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜூலை 4ஆம் தேதி அடுத்த பேட்சும் தமிழ் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மெயின்ஸ் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க அந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அந்த டெஸ்ட் சீரிஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அதுவே போதுமானது. இல்லை சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஐடியா வேணும் அப்படின்றவங்க ஜூலை 4ஆம் தேதி நடக்கக்கூடிய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாடியூலையுமே நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கீழே கொடுக்க சொல்கிறேன். கொஷின் பேப்பர் வித் ஆன்சரோட இந்த கொஷின் பேப்பர் ஆன்சரையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மாடல் ஆன்சர் தான், இதுதான் ஆன்சர் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்களோட ஆன்சரை எழுதி கொடுக்கறத வச்சு தான் நான் உங்கள் பேப்பரை திருத்தி எப்படிலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாற்றலாம், எப்படி அழகுபடுத்தலாம், எங்கெல்லாம் கம்மியாக இருக்கிறீங்க, ஏன் டெவலப் பண்ண முடியலன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விடை சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் நல்லபடியாக எழுதுனா எல்லாருக்கும் யூபிஎஸ்சியுடைய ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங் எல்லாருமே. அதுவும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்ததும் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். சரிங்களா?
இந்த இந்த வீடியோலயோ இல்லை இந்த கிளாஸஸ்லயோ ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா உங்க பேப்பர்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.